கிறிஸ்துவின் உபதேசம் இது நம் வாழ்வின் அவசியம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, நண்பர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறோம். குறிப்பாக அதிகாலை துதி தியான ஜெப நேரத்துக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். இந்த காலை வேளையிலே தேவனை துதித்து அவருடைய பரிசுத்த வேத வாக்கியங்களை தியானித்து ஜெபிக்க இருக்கின்றோம். இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தேவன் நமக்கு கொடுத்ததுக்கு நன்றி செலுத்துவோம். குறிப்பாக இப்படிப்பட்ட ஒரு துதி தியானம் ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் இருப்பது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம், சமாதானமும் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை தேவன் நமக்கு கொடுத்துள்ளார். இதுக்காக நன்றி செலுத்துவோம். முதலாவது ஒரு பாடலை நாம் பாடுவோம். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன் என்ற பாடலை நாம் பாடுவோம். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். வானாதி வானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயமும், வானாதி வானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயமும், பூமியில் காண்கின்ற யாவும் தேவா உம்மை போற்றுமே. எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். தேவனுக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த அதிகாலை நேரத்தில் நம்முடைய தியானத்துக்காக நாம் தெரிந்து கொண்ட வேதவசன பகுதி சங்கீதம் 34 1 முதல் 10 வசனங்கள் வரை வாசித்து தியானித்து ஜெபம் செய்ய இருக்கிறோம். 34வது சங்கீதம் வசனம் 1 முதல் 10 வரை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி இரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைப்படாது என்பதே. பிரியமானவர்களே, இந்த வாசித்த 34வது சங்கீதம் தாவீது ராஜா அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின சங்கீதம் என்று நாம் படிக்கிறோம். ஒரு மனிதன் இன்னொருவரால் துரத்தி விடப்படும் பொழுது அந்த நேரத்தில் அந்த மனிதனுக்கு ஒரு பாதுகாப்பு தேவைப்படுகிறது, ஒரு ஆறுதல் தேவைப்படுகிறது. அந்த மனிதனுக்கு ஆதரவாக யாரோ ஒருவர் இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். அந்த சமயங்களிலே நம்மளை காப்பாற்றிக் கொள்வதற்காகத்தான் அதிகமாக பிரயாசப்படுவோம். ஆனால் இங்கே தாவீது ராஜா துரத்தி விடப்படுகையில் தேவனை அவர் துதிக்கக்கூடியவராகவும் அவரை கனப்படுத்தக்கூடியவராகவும் இருக்கிறார். ஏனென்றால் தேவனை நோக்கி நாம்
கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு செவி கொடுப்பார். அந்த தேவன் நமக்கு செவி கொடுத்து நமக்கு இருக்கும் பயத்தை நீக்கி நம்மளை விடுதலை செய்யக்கூடியவராகவும் நம்மளை ரட்சிக்கக்கூடியவராகவும் இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் அதை செய்கிற பொழுது நமக்கு பயம் எல்லாம் நீங்கி போகும். குறிப்பாக வசனம் 4 நாம் படிக்கும் பொழுது, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அப்போ பயந்து ஓடும் பொழுதோ மற்றவரால் நாம் விரட்டி அடிக்கப்படும் பொழுதோ அந்த சமயத்தில் நாம் பயப்படாமல் கர்த்தரை நம்பி அவரை நோக்கி கூப்பிட்டால் அவர் நமக்கு செவி கொடுப்பார். செவி கொடுப்பது மட்டுமல்ல, நமக்கு இருக்கும் பயத்தை நீக்கி ரட்சிக்கக்கூடிய தேவனாக இருக்கின்றார். இப்படிப்பட்ட தேவன் நல்லவராக இருக்கிறதுனால்தான் இதை நமக்கு செய்வார். வசனம் 8 நாம் படிக்கும் பொழுது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ கர்த்தர் நல்லவர் என்பதை தாவீது ராஜா உணர்ந்து விசுவாசித்து அவரை நோக்கி கூப்பிட்டார். அப்படி கூப்பிட்ட அந்த தாவீதினுடைய கூப்பிடுதல் தேவ சமூகத்திலே அவருக்கு பிரியமாக இருந்திருக்கிறது. அப்படி இருந்ததனால்தான் அவரை அவர் பாதுகாத்திருக்கிறார். வசனம் 6, இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார் என்று படிக்கின்றோம். அதே 7ஆம் வசனத்திலும் கூட கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். பாருங்கள், இன்னொரு மனிதனாலே நாம் விரட்டடிக்கப்படுகிறோம். அந்த சமயத்தில் கர்த்தரை நம்பி விசுவாசித்து கூப்பிடும் பொழுது அவர் அவருடைய தூதரை அனுப்பி பயத்தை நீக்கி நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுத்து விடுவிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். அந்த தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது அவர் நமக்கு நல்லவராக இருக்கிறார், நன்மை செய்யக்கூடியவராக இருக்கிறார். அதனால் அந்த தேவனுக்கு நாம் பயந்து அவரை விசுவாசித்து அவர் கீழ்ப்படிந்து வாழ்ந்தால் நம்முடைய வாழ்க்கை குறைவில்லாத ஒரு ஆசீர்வாதம் உள்ள வாழ்க்கையாக அமையும் என்று கர்த்தர் சொல்கிறார். வசனம் 9, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. அப்போ கர்த்தரை நம்பி வாழும் பொழுது குறைவில்லாத ஒரு ஆசீர்வாதம் உள்ள மகிழ்ச்சியான நம்பிக்கைக்குரிய ஒரு வாழ்க்கை நமக்கு உண்டு. அந்த நம்பிக்கையோடு இந்த நாளிலே கர்த்தரை நாம் தேடுவோம், கர்த்தருக்கு பயந்திருப்போம், அவரை விசுவாசிப்போம். நமக்கு வரும் எந்த ஆபத்தானாலும் அந்த சமயத்திலே விசுவாசத்தோடு கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிட்டு அந்த பயத்திலிருந்து நாம் விடுதலை பெற பரலோகத்தின் தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபிப்போம். பரலோகத்தில் வாசம் செய்கிற எங்கள் நல்ல பிதாவே, அன்புள்ள தேவனே, இரக்கமுள்ள பிதாவே, இந்த அதிகாலை வேளையிலே உம்முடைய நாமத்தை துதித்து பாடும் பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பரிசுத்த வேத வாக்கியங்களை படித்து தியானிக்க உதவி செய்தீர். நன்றி பிதாவே. இந்த தியானத்திலே பங்கெடுத்த, இந்த தியானத்தில் வாசித்த வேத வசனங்களை கேட்ட, உம்மை துதித்து பாடின ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கின்றோம். குறிப்பாக நாங்கள் பயப்படும் நேரத்தில் மற்றவர்களால் விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தாலும் அந்த நேரத்தில் உம்மை நாங்கள் நம்பியிருக்க, உம்மை விசுவாசித்து உம்மை நோக்கி கூப்பிட்டு நாங்கள் அந்த பயத்திலிருந்து தப்பிக்க முடியும் என்பதை குறித்து இந்த காலை வேளையிலே படித்த இந்த 34வது சங்கீதமானது எங்களுக்கு ஒரு ஆறுதலையும் நம்பிக்கையும் தரக்கூடிய வார்த்தையாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் நல்லவராக இருக்கீர். உம்மை நாங்கள் நம்பி பிதாவே நாங்கள் பாக்கியம் பெற்று வாழ, குறைவில்லாத ஒரு வாழ்க்கை வாழ, உமக்கு பிரியமான பிள்ளைகளாக ஜீவிக்க எங்களை ஆசீர்வதியும். உமக்கு சித்தமானால் மீண்டும் நாங்கள் அதிகாலை வேளையிலே உம்மை துதிக்கவும், உம்முடைய வார்த்தைகளை படித்து தியானிக்கவும் ஜெபிக்கவும் எங்களை ஆசீர்வதியும். இரக்கமுள்ள தேவனே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொரு ஆத்மாவையும், ஒவ்வொரு குடும்பத்தாரையும் உமக்கு பிரியமானபடி பாதுகாத்து ஆசீர்வதித்து பலப்படுத்தி பாதுகாக்க வேண்டுமாய் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். உம்முடைய அன்பு எங்களோடு இருக்கட்டும். இந்த ஜெப விண்ணப்பங்கள் அனைத்தையும் உம்முடைய அன்பின் குமாரரும்
எங்கள் இரட்சகருமாக இருக்கிற ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.